சொற்பொழிவு என்பது என்னவென்றால் நிறைய காரிய காரணங்களை மக்களுக்கு நீண்ட நேரம் எடுத்துச் சொல்லுவது. சத்து விசாரம் என்பது ஒன்றே ஒன்று, ஒரு பொருளை, அழிவற்ற பொருளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக குறிப்பிட்ட நியதியின்படி சுருக்கமாக விரித்து சொல்லுகின்றது சொற்பொழிவு, சுருக்கமாக சொல்லுவது சத்து விசாரம். பேரின்ப சித்தி என்பது என்னவென்றால் அருள் நிலையிலே நம் உள் உடம்பாகிய சுத்த தேகம், பிரணவதேகம், ஞான ஒளி தேகம், இவை மூன்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக கூடி இரண்டற்று ஒன்றாகி ஏகமாகி நிறைந்து இருப்பது பேரின்ப பெருவாழ்வு. இந்த உலகியலிலே இந்த ஸ்தூல உடம்பு உலக மக்களோடு மக்களாக இணைந்து பெறுவதுதான் சிற்றின்பம், அது பேரின்பம். பேரின்பம் அழிவற்றது, சிற்றின்பம் அழியக்கூடியது. நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சிறு தொகையிலிருந்து நான் ஜீவகாருண்யம் பண்ணுறதா, இல்லை என்னால் அந்த அளவுக்கு பங்கீட்டு தொகை இல்லாததுனால என்னுடைய மனம் கஷ்டப்பட்டு நான் ஜீவகாருண்யம் பண்ணுறதுக்காக இந்த தீபம் அறக்கட்டளையில் நான் அந்த பங்கை எடுத்துக்கிறது நல்ல விஷயங்களா? நல்ல விஷயமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கப்பட்டவங்க தன்னுடைய பொருளாதார நிலையில் உலகியல் பொருளை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றவர்கள் இந்த தீபம் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்குவதன் மூலமாகவும், தன்னுடைய இந்த ஜீவ உடம்பை கொண்டு அங்கு ஒரு தொண்டு செய்வது என்ற பணியை செய்வதன் மூலமாகவும் அந்த இறை அருளை முழுமையாக செய்கின்ற அந்த ஜீவகாருண்யத்தினுடைய முழுமை பேரும் இங்கே தொண்டு செய்வதன் மூலமாகவும் கிடைக்கும்.